எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா மேங்கோ ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இதேமாரி 2 மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ 2 மாம்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ண மாம்பழத்தை ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ ஃபைன் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், நல்ல ஃபைன் விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாம்பழத்தில் பாருங்கள், நாரும் இல்லை, நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நார் இல்லாத மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அரைச்சி வச்ச மாம்பழம் விழுத ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். இப்போ கடாயை வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிபிடிக்காமல் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து கைவிடாமல் கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வந்தோடனே நம்ம 200 கிராம் சுகரை போட்டுக்கலாம். சுகரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறணும். கை எடுத்துட்டிங்கன்னா அடிபிடிச்சிடும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாம்பழத்தில் உள்ள ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் நல்லா வற்றி நல்லா ஜாம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி மாம்பழத்தில் உள்ள ஈரத்தன்மைலாம் வற்றினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த ஜாம் வந்து கட்டியாகாமல் இருக்கும். லெமனை புழிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மேங்கோ ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலையோ பவுல்லையோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ஜாமை நீங்கள் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம். அப்புறம் சப்பாத்தியில் கூட தடவி சாப்பிட்லாம். இந்த ஜாமை 2 ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி கூட குடிக்கலாம். நார்மல் வாட்டரில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா மேங்கோ ஜூஸ் ஆயிரும். இந்த ஜாமை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.